குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. ராஜா அழகுல பிரியப்படணும்னா, ராஜா ஏதாவது நன்மை செய்யணும்னா, ஆமென், ராஜா நம்மை பார்க்கணும்னா, அந்த ராஜாதி ராஜாவுக்கு நேராக நம்முடைய கண்கள் திரும்பும் போது இந்த உலகத்துல எல்லாவற்றையும் பின்னானவைகளை மறக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மறக்க முடியாதுதான். ஆனா மறந்தோம்னா ராஜா நம்மை பார்த்து என்ன செய்வாராம்? மகிழ்ச்சியா இருப்பாராம். அந்த ராஜாதி ராஜாவை மகிழ்ச்சியாக்கணும்னு நம்ம விரும்புகிறோமா? இல்ல இந்த உலகத்துல யாரையாவது நம்ம மகிமைப்படுத்தணும், இல்ல அவங்களுக்கு பிரியமா வாழணும்னு நம்ம நினைச்சோம்னா ராஜாவை பிரியப்படுத்த முடியாது. ஆமென். ராஜா நம்ம அழகுல என்ன செய்யணுமா? பிரியப்படணுமா? ஹல்லேலூயா. அவர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழும்போது நீ என்ன, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. மறக்க வேண்டிய சில காரியங்களை மறந்தாதான் முன்னாடி இருக்கிற சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமிடத்துல சொல்றார், எல்லாத்தையும் விட்டு நீ போ. சில ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேணும்னா அப்போது வரைக்கும் சாராளுக்கு என்ன இல்ல? பிள்ளைகள் இல்ல. எந்த ஆசீர்வாதத்தையுமே பார்க்க முடியல. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி போகிறார். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போறார். ஆனா கர்த்தர் தனியா பிரிச்சு கொண்டு வந்தாருன்னா குழந்தையை கொடுக்க கர்த்தராக முடியும். ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க கர்த்தராக முடியும். அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாருன்னா உங்க வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே, இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தராக தர முடியாது? இன்னைக்கு தனித்து கொண்டு வரப்பட்டிருக்கிறீங்கன்னா சந்தோஷப்படுங்க. கர்த்தர் பிரிச்சு கொண்டு வந்திருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகளை சில விசேஷமான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தரும்படியாக கர்த்தர் தனிமைப்படுத்துவார். சிலத நஷ்டம் என்று எண்ணுகிறா, சில லாபத்தை கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. சிலத நஷ்டம் என்று விட்டு விடுங்க. ஹல்லேலூயா. பிரித்து கொண்டு வந்திருக்கிறார், சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எல்லா மனுஷனும் தூரமாக இருக்கும் போது ஒருவர் உங்க கூட இருக்கிறார். பாதி ராத்திரியிலே போவாசுடைய கால் மாட்டிலே போய் படுத்து கொண்ட ரூத் பாதி ராத்திரியில எழும்புங்க தேவ சமூகத்துல. ஏப்பா தனித்து கொண்டு வந்தீங்க? எதுக்குப்பா என்ன தனிமையா நடத்தி கொண்டு வந்தீங்க? அந்த குமாரத்தியை கேள், நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் உன் பந்துக்கள் எல்லாரையும் மறந்து விடு, அப்போ ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். சில லாபங்களை, ஆமென், சில புதிய உருவாக்குதல்களை, சில புதிய வாசல் வழிகளை என் தேவனால் திறந்து தர முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.